சிலுவைநாதர் பாடல்களின் தாசன் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டுமாக உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையை சுமந்து உடைய பாவங்களை அக்கிரமங்களை ஆண்டவரை ஏற்று மரித்து உயிர் தெழுந்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமா இந்த வருஷந்தி காலத்தின் 3வது வாரத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த மார்ச் 25ஆம் ஆண்டவர் நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, இந்த நாளின் நிறை செய்தியை ஆண்டவர் பாடல் வேலையை ஜெப வேலையை ஆசீர்வதியும் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 224வது பாடலாகிய ஐயா நீர் அன்று அண்ணா காய்பாவின் வீட்டில் நெய்யவே பட்ட பாடு ஏசையாவே என்ற பாடலை சார்புடன் இணைந்து பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 224வது பாடல். ஐயா நீரன்று அண்ணா காய்பாவின் வீட்டில் நெய்யவே பட்ட பாடு ஏசையாவே. ஐயா நீரன்று அண்ணா காய்பாவின் வீட்டில் நெய்யவே பட்ட பாடு ஏசையாவே. கைகள் கட்டப்பட்டதோ, கால்கள் தள்ளாடினதோ, கயவர்கள் தூஷித்தாரோ ஏசையாவே. கைகள் கட்டப்பட்டதோ, கால்கள் தள்ளாடினதோ, கயவர்கள் தூஷித்தாரோ ஏசையாவே. திருமுகம் அருள் மங்க செங்குருதிகள் பொங்க இருளர் கசி கொடுக்க ஏசையாவே. திருமுகம் அருள் மங்க செங்குருதிகள் பொங்க இருளர் கசி கொடுக்க ஏசையாவே. பொறுமை அன்பு தயாளம் புனிதமாக விளங்க அருமை பொருளதான ஏசையாவே. பொறுமை அன்பு தயாளம் புனிதமாக விளங்க அருமை பொருளதான ஏசையாவே. முள்ளின் மூடி அணிந்து வள்ளலே என்பிகள எள்ளளவும் பேசாத ஏசையாவே. முள்ளின் மூடி அணிந்து வள்ளலே என்பிகள எள்ளளவும் பேசாத ஏசையாவே. கள்ளன் போலே பீடித்து கசையால் அடித்து மிக கன்னிகள் செய்த பாவம் ஏசையாவே. கள்ளன் போலே பீடித்து கசையால் அடித்து மிக கன்னிகள் செய்த பாவம் ஏசையாவே. கற்றூணில் சேர்த்திறக்கி சென்றவர் தாம் முறுக்கே கர்வம் கொண்டே தூஷிக்க ஏசையாவே. கற்றூணில் சேர்த்திருக்கே சென்றலர் தாம் முறுக்கே கர்வம் கொண்டே தூஷிக்க ஏசையாவே. சற்றும் இரக்கமில்லா சண்டாளன் ஓடி வந்து சாடி கண்ணத்தரைய ஏசையாவே
சற்றும் இரக்கமில்லா சண்டாளன் ஓடி வந்து சாடி கண்ண தரைய ஏசையாவே பொன்னான மேனியதில் பொழுதி மிக படிய புண்ணியன் நீர் கலங்க ஏசையாவே பொன்னான மேனியதில் பொழுதி மிக படிய புண்ணிய நீர் கலங்க ஏசையாவே அண்ணலே அன்பருய அவசைகளை சகித்தீர் அடியனை காத்தருளும் ஏசையாவே அண்ணலே அன்பருய அவசைகளை சகித்தீர் அடியனை காத்தருளும் ஏசையாவே ஐயா நீர் அன்று அன்ன காய்பாவின் வீட்டில் நையவே பட்ட பாடு ஏசையாவே. பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேர ஸ்தோத்திரங்களை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பை நம்ம பார்க்கும்போது எ கால் டு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பை நம்ம பார்க்கிறோம். இந்த புத்தகம் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறதா நாம் பார்க்குறோம். ஏசாயா 8ஆம் நூற்றாண்டில் எழுதினார். அதாவது ஒரு சமூகம் சார்ந்த தீர்க்கராகவும் ஆன்மீகத்தை மையமாய் கொண்டிருந்த ஒரு தீர்க்கராகவும் நம்ம பார்க்குறோம். இந்த புத்தகம் 66 சாப்டர்ஸு உடையது. இந்த 66 சாப்டர்ஸை நம்ம பார்க்கும்போது 1 முதல் 39 சிறையிருப்புக்கு முன்னதாக எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். 40 முதல் 55 சிறையிருப்பில், 56 முதல் 66 சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஏசாயா இதை எழுதியிருக்கிறார். 8ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்கிறார். மக்களை மனம் திரும்புதலுக்காக அழைக்கின்றார். God calls his people to repentance, warning them of the consequences of their sin and offering them a chance to return to him. கடவுள் அவங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து கடவுளிடத்தில் அழைக்கின்ற ஒரு அருமையான அழைப்பை நம்ம பார்க்க முடிகிறதா நம்ம பார்க்கிறோம். 1 முதல் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். A nation in rebellion, a nation in rebellion. ஏசாயா 1:1-4. அதாவது ஒரு தேசமே கடவுளை விட்டுவிட்டார்கள், கடவுளை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இல்லையா? எப்பவுமே கடவுளை எதிர்ப்பது முட்டாள்தனமான ஒன்று. ஏனை கொளுத்து போனால் தன் தலை மேலே மண்ணு போட்டுதுன்னு சொல்வார். அதுபோல் கடவுளை விட்டு கடவுள் தன் தேசத்திற்காக எல்லாத்தையும் செய்தார். தேசத்தையே உருவாக்கி கொடுத்தவர் கடவுள். ஆனால் அந்த கடவுளை விட்டு கடவுளுக்கு விரோதமான பாவங்களை அக்கிரமங்களை செய்கின்ற மக்களாய் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். யூதாவினுடைய ரிபெல்லியன் அகேன்ஸ்ட் காட். ஏசாயா அதை தான் இங்கே சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்கிறார் பார். உசியா, யோதாம், ஆகாசு, இசேக்கியா என்போர் யூதா நாட்டின் அரசர்களாக இருந்த காலத்தில் யூதா எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோட்சின் மகன் ஏசாயா கண்ட காட்சி. கடவுள் தம் மக்களை கண்டிக்கின்றார். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிக்கொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராய் கிளர்ந்து எழுந்தார்கள். காளை தன் உடைமையானவனை அறிந்து கொள்ளுகின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீ போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது, கேடுகெட்ட மக்கள் இவர்கள். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ரவேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள்.
அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். ரொம்ப அழகாக சொல்றார் பார். குழந்தை தன் தகப்பனை, தன் தாயை, தன் தாயினுடைய முகத்தை அறிகிறது. குழந்தை பிறந்த உடனே அழுது இல்லையா, அதை தன் தாய் தான் தூக்கி கொஞ்சிறாங்க. கொஞ்ச நாளில் பால் கொடுக்கும்போது அது பார்க்கும்போது தன் தாயினுடைய முகத்தை பார்க்குது. ஒரு 10 நாளிலே தன் தாய் யாரு, தன் தகப்பன் யாரு என்பதை அறிந்து கொள்ளுகிறது. அதே போல ஆடு, மாடு, கழுதை, கோழி எல்லாமே நீ பார்க்குறோம். வீட்டில் வளர்க்கிற பெட்ஸ் எல்லாமே அந்த எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, நன்றி உள்ளதாக இருக்குது. ஆனால் மனுஷன் எப்படி இருக்கிறான்? நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அருவருப்பாக இருக்கிறான். அதான் சொல்றாரு, இது அநீதி செய்வோரின் கூட்டமாக இருக்கிறது என்றார். கேடுகெட்ட மக்களாக அவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத 2வது 5 முதல் 9 பாவத்தினுடைய விளைவு, த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். பாருங்க, நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றி போன காயங்கள், வடுக்கள், சீழ்வடியும் புண்களை நிறைந்துள்ளன. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றவில்லை. உங்கள் நாடு பாலடைந்து கிடக்கின்றன, உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின. வேற்று நாட்டினர் உங்கள் கண்ணெதிரே உங்கள் நாட்டை விழுங்குகிறார்கள். வேற்று நாட்டினரால் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாலடைந்து கிடக்கிறது. மகள் சீயோனே, திராட்சை தோட்டத்துக்கு குடில் போன்றும், வெள்ளரி தோட்டத்திற்கு குடிசை போன்றும், முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள். படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்க செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆகியிருப்போம், குமராவுக்கு ஒத்தவர்களாய் இருப்போம் என்று சொல்லுகிறார். இப்போ பாவங்கள், அக்கிரமங்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது. அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க, மனம் திரும்புங்கிறார். 3வது தலைப்பு, எ கால் டு ரிப்பன்டன்ஸ். 10 முதல் 17 அதான் நம்ம பார்க்குறோம். அழைப்பு, மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. நீங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் நிறைய இருக்குது, உன் தலையில் புண்ணு இருக்குது, உன்னுடைய புண்கள் ஆற்றப்படவில்லை, சீல் பிதுக்கப்படவில்லை, உன் நெஞ்செல்லாம் தளர்ந்து இருக்கிறது, எல்லாமே சொல்லி கடவுள் எச்சரிக்கிறத பார்க்குறோம். 3வது பகுதி 10 முதல் 17 மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. வெளி வேடக்காரரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமாராவை போல அவர்கள் இருக்கிறார்கள். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கின்றார் ஆண்டவர். ஆட்டு கிடாய்களின் எரி பலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும் என்று ஆகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை எல்லாம் கொண்டு வருகிறீர்கள், இது எனக்கு இஷ்டமே இல்லை என்றார். என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாய் கொண்டு வர வேண்டாம், நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாய் கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்கவே மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழாக்களை கூட்டங்களையும் என் உள்ள வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயன, அவற்றை சுமந்து சுமந்து நான் இளைத்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா மகத்தனராய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் படிந்திருக்கிறது இல்லையா? உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயல்களை எல்லாம் மாற்றுங்கள், என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்கு வழக்காடுங்கள். எவ்வளோ விஷயத்த சொல்கிறார் பார் இல்லையா? இப்போ கடவுளுக்கு விரோதமான காரியங்களெல்லாம் இவங்க செய்கிறாங்க. ஒன்று, வழிபாட்டு தளத்தில் இவங்க கொண்டு வருகிற பலிகளை ஆண்டவர் விரும்பலை. ஏன்னா இவங்க உள்ளம் தூய்மையா இல்லை, வாழ்க்கை தூய்மையா இல்லை, கரம் தூய்மையா இல்லை, கை தூய்மை இல்லாதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் வழிபாட்டையே நான் வெறுக்கிறேன்பான்றார். எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? வழிபாடு தான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவாய் இருக்கிறது, பாலமாக இருக்கிறது. நம்ம ஏறெடுக்கின்ற பலிகள், அதாவது துதி பலிகள், பாடுகின்ற பாடல், ஜபம், நம்ம கேட்குற பிரசங்கம்,
இவையெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவை ஏற்படுத்துது. ஆனால் கடவுள் என்ன சொல்றார்? அதையே வேணாம் பண்றார். பழைய ஏற்பாட்டில் பலி எனக்கு வேணாம், உன் தூபம் காட்டுதல் வேணாம், உன் பாட்டு வேணாம், அது எனக்கு இறைச்சலாக இருக்குதுன்றாரு. அதே நேரத்தில் உன்னுடைய இந்த அமாவாசை பிரேயர் அதெல்லாம் எதுவுமே வேணான்றார். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வேணான்றதுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய கை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறான், உன்னுடைய அக்கிரமம் எனக்கு முன்பாக நிற்குது, நீ ஏழைகளை ஒடுக்கிற, விதவைகளை ஒடுக்கிற, அநாத பிள்ளைகளை ஒடுக்கிற, இதெல்லாம் விட்டுட்டு வா, அப்போ நான் உன்னுடைய ஆராதனை நான் ஏற்றுக்கிறேன். காலத்தில் இருக்கிறோம், உபவாச கூட்டம், ஆன்லைன் ப்ரேயர்லாம் நடத்துகிறோம். என்ன நம்ம பிரயோஜனமாக இருக்குது? அதில் பிரயோஜனம் இல்லை இருக்குது. அதனால் ஒன்றும் நம்ம பெரிய தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்துட்டு போய் அங்கே உக்காடுறோம்? அநியாயம் செய்துட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, ஏழைகளை ஒடுக்கிட்டு, அநியாயம் பண்ணிவிட்டு நாம் ஆலயத்தில் போய் உட்கார்ந்தால் கடவுள் அதை சகிக்க மாட்டார். அதுதான் சொல்றார். நீ அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ற, ஏழைகளை ஒடுக்கிற, நீதியை நாடி தேட மாட்டேன்ற, இல்லையா திக்கற்றோருக்கு நீதி வழங்க மாட்டேன்ற, கைமெண்ணுக்காக வழக்காட மாட்டேன்ற, அப்படியெல்லாம் செய்யாம உன்னுடைய ஆராதனையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஃபாஸ்டிங் பிரேயர் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜபங்கள், முழு இரவு ஜபங்கள், அது நீண்ட ஜபங்களாக இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகின்ற வார்த்தை ஜாலங்களாக அது இருக்கின்றதா? பார், ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல நீ ஜபிக்கும் போது சாதாரணமா ஜபம் பண்ணு, ஏன் வீண் வார்த்தைகளை போட்டு அனுப்புற? அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்றார். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நீதி உள்ள மக்களாய் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இந்த மூன்றாவது பகுதியில் பார்க்க. கடைசியில் நம்ம பார்க்கும்போது ரெடம்ஷன், ப்ராமிஸ் ஆஃப் ரெடம்ஷன், 18 கடைசி வசனத்தில் நம்ம அதான் பார்க்கறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். பாருங்க, வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடு சிவப்பாய் இருந்தாலும் நான் அதை உறைந்த பனியை போல மாற்றுவேன், இரத்த நிறமாய் இருந்தாலும் அது நான் பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொல்கிறார். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள், மாறாக இணங்க மறுத்தால் எனக்கு எதிராய் கிளர்ந்து எழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே நீங்க இதை கூறுகிறார் என்று சொல்லிப்பார். அடுத்தது 21 நம்ம 31 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநீதி நிறைந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய திட்டங்களை எல்லாம் சொல்றார். அப்போ கடவுளுக்கு விரோதமாக நாம் செய்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை தண்டிக்கின்றார். அதான் சொல்ற இந்த சாப்டர் 2ஆம் போது பாருங்க, சொல்றாரு, Isaiah ends this chapter with a promise of redemption, urging God's people to return to him and be cleansed of their sin. பாவத்தில் இருந்து கழுவி தூய்மையாவதற்கான ஒரு அழைப்பை இங்கே ஏசாயா தருகிறார். He emphasizes the importance of faith, விசுவாசத்தையும் நம்பிக்கையும், அதே நேரத்தில் மனிதன் மேலே சார்ந்து இல்லாமல் கடவுள் மேலே சார்ந்து இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா கடவுள் தான் நமக்கு முக்கியம், மனிதர்கள் அவசியம் இல்லை. Isaiah promises that God will forgive his people's sin and restore them to a right relationship with God. இது ரொம்ப முக்கியம், the right relationship with God, இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம ராங் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறோம். ஒரு டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதில் ஒரு குழந்தை ஒரு எண்ணெய் பாக்கெட் கேட்பான், அதை கேட்கும்போது அவர் சரியாக தரமாட்டார், அதை ராங்குன்னு. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய உறவுகள், ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்குதுன்னா தப்பாக இருக்கும், ராங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் வாழவில்லை, அநீதி நிறைந்த மக்களாய், இல்லையா? நம்முடைய பாவம் அக்கிரமங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாகவே நிற்கின்றதாய் இருக்கிறது. அதனால்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 ராஜாவை உசியா ராஜாவை அங்கே ஏசாயா போய் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அதே போல் 2 நாளாகமும் 26 1-23 உசியா ராஜாவுக்கு ஏசாயா போய் சொல்றாரு, நீ செய்யறதெல்லாம் தப்புப்பா, கடவுள் விரோதமாக காரியத்தை நீ பண்ணுகிறேன். மீகா 1:1-7 நம்ம பார்க்குறோம்.
மீகா போய் சொல்கிறார் யூதா ராஜாவுக்கு, சமாரியாவுக்கு சொல்கிறாரு, நீ செய்கிறதெல்லாம் தவறு. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 24 பார்க்குறோம். ஆமோஸ் ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், அத்தி மரத்தை பாதுகாக்கிறவன், அவன் சொல்கிறான் போய் நீ தவறு செய்கிற, சமூக அநீதியை உடையவனாக இருக்கிற, சமூக நீதி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு ஏசாயாருடைய அந்த பாயிண்ட்டை ஆமோஸும் பேசுகிறார். ஏசாயா 1:10-17 நம்ம அதை பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மத்திய 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பரிசேயர்களை, சதுசேயர்களை எல்லாரையும் கண்டம் பண்ணி பேசுகிறார். ஏன்னா அவங்க தான் எருசலேம் தேவாலயத்தினுடைய அதிகாரிகளாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுளுக்கு விரோதமாக செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடாதுன்றார் ஆண்டவர். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கடுமையாக இருக்கிறது, அதை மக்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை. அதனால் சொல்லுகிறத செய்யுங்க, அவங்க செயல்பாட்டின்படி செய்யாதிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்லி அன்றைக்கு பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்களை எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இதை லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 நம்ம பார்க்குறோம். த பேரபிள் ஆஃப் த பேரிசி, இந்த டேக்ஸ் கலெக்டர் இல்லையா, இது பரிசேயனுடைய ஓமையும் அதே நேரத்தில் ஆயக்காரனுடைய ஓமையை மனம் திரும்புதலுக்கும் தாழ்மைக்கும் உள்ள ஒரு உதாரணமாக இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், பயன்படுத்துகிறார். 1ஆம் அதிகாரம் 18-20. இதே போல் ரோமர் 3ஆம் அதிகாரம் 9-18 பவுலடிகளார் சொல்கிறார் பாருங்க, கடவுளுக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் செய்த பாவம், அக்கிரமங்கள். எப்பவுமே இஸ்ரவேல் மக்களை பவுலடிகளார் கோட் பண்ணினே இருப்பார். ஏன்னா அவங்க கடவுளுக்கு விரோதமாய் செய்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றதை பார்க்கும். இதே போல் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-3 நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் ஏசாயாவினுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த பகுதியில் இருக்கிறது. இப்போ சங்கீதம் 1:1-6, நீதிமொழிகள் 1:20-33, எரேமியா 2:1-13, இது எல்லாமே மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பாக இங்கே நம்ம பார்க்கின்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் இஸ்ரவேல் மக்களை போல கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு, அக்கிரமங்களை அநியாயங்களை செய்துட்டு, விதவைகளை ஏழைகளை ஒடுக்கிட்டு, ஆராதனைக்கு போய் உக்காந்து உபவாசம் இருந்துட்டு நைட் ப்ரேயர் நடத்திட்டு எல்லாம் செஞ்சால் ஒத்துக்குவார ஆண்டவர்னா? இல்லை, ஒத்துக்கவே மாட்டார். நம்முடைய பலிகளையும் ஏற்றுக்க மாட்டார், நம்முடைய காணிக்கைகளையும் ஏற்றுக்க மாட்டார். நீ யாருன்னே தெரியாது போ, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில், இந்த வருஷந்தி காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம தூய்மையாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கிறோமா? அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கின்றோமா என்று ஒரு விசை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக. ஏன்னா இயேசு ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை உங்களுடைய வாழ்க்கையில் நிறுத்தி பாருங்க. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அன்றைக்கு யூதர்கள் அடையாளத்தை தேடினாங்க, கிரேக்கர்கள் அடையாளத்தை தேடினாங்க, ஞானத்தை தேடினாங்க. ஆனால் நாம் யாரை தேடுறோம்? ஆண்டவராகிய இயேசுவை. எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவை, எனக்காக கல்வாரி சிலுவையில் காயப்பட்ட இயேசுவை, எனக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தேடுகிறேன். அவர் எனக்காக பாடுபட்டார், மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்ற செய்தியை நான் கேட்டு மனம் மாறவில்லை என்றால் என்னை விட ஒரு பாவி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தை வழியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை விட்டு ஆண்டவருக்கு நேராய் வாழவும் தூய் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காய் மீண்டுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இஸ்ரவேலின் பாவங்கள் உமக்கு முன்பாய் அதிகமாய் நிற்கிறது என்பதை ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே உசியா ராஜா, ஆண்டவரே இன்னுமாக எசேக்கியா ராஜா, ஆண்டவர் ஆகாஸ், இவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் நீ எச்சரிக்கிறது நீர் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் கேடுகட்ட மக்களாய் மாறி போனார்கள். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் மாறி போனார்கள். இந்த செய்தியை நாங்கள் பார்த்து நாங்களும் இதை எச்சரிப்பு அடைகிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற உலக அளவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற்று இல்லங்களிலே உள்ளங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷந்தி காலத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டு மனம் திரும்பி என்னுடைய உள்ளார்ந்த பாவங்கள், ஆண்டவர் உலக பிரகாரமான பாவங்கள், ஆவிக்குரிய பாவங்கள், சமூக ரீதியான பாவங்கள், குடும்பத்தில் நாங்கள் செய்கிற பாவங்கள், திருச்சபையில் செய்கிற பாவங்கள் எல்லா ஆண்டவரை விட்டு உமக்கு நேராக என் வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகோதரிகள், சகோதரர்கள், குழந்தைகள்,
பெரியோர்கள், தாய்மார்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய வாழ்க்கை சிலுவைக்கு நேராக நாங்கள் ஆண்டவரே திருப்ப வேண்டும். நாங்கள் செய்கிற ஆராதனைகள், நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த உறவு சரியானதாக இருக்க வேண்டும். அது ரைட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ராங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக ஏசாயா சொல்லுகிறார். அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த என் தேவனே நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இருக்கிறது. நேற்று தினத்தில் கூட ஆண்டவரை இஸ்ரேல் ஆண்டவரை இதோ காசா மேலே போர் தொடுத்திருக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே. தயவு செய்து ஆண்டவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை கொண்டு வரோம். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரை. 3 கண்டங்களில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஆண்டவரை 800 நாடுகளுக்கு மேலாக இருக்கிற இந்த ஆண்டவர் உலகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பை, சமாதானத்தை தார். இது என்னுடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்தையும் ஆட்சி செய்கிற தலைவர்களையும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை ஆசீர்வாதம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். அமைதி பூங்காவாய் ஆண்டவரை வளரட்டும் ராஜா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய விபத்தில் மக்கள் இறக்குறாங்க. கண்ணோக்கி பாருங்க. சரியான இந்த ரோடு சிக்னல் எல்லாம் அவங்க மதித்து தங்கள் ஆண்டவரின் பயணங்களை தொடர கிருபைத்தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. தொடர்ந்து இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே ஆயர்களுக்காக, ஆண்டவரே ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, பால்மோஸ் ஐயருக்காக, ஜபலாசஸ் ஐயருக்காக, வனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபியா சிஸ்டருக்காக, ஆண்டவர் லதா சிஸ்டருக்காக, ஆண்டவர் சாமுவேல் வர்மனுக்காக, ஜானி அண்ணனுக்காக, என்னுடைய எட்வின் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாரு. குறிப்பாக இந்த வார்த்தைகளை கேட்கிற வயதானவர்கள், தாய்மார்கள், படுக்கையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுடைய விடுதலை தந்து நீர் வழி நடத்துறாச்சா. இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக ஜெபிக்கிறோம். சார் ஆண்டவர் இந்த சளியினாலே மிகுந்த அவதிப்படுகிற அறிகிறீர். ஆண்டவர் இந்த சளியில் இருக்கின்ற எல்லா வேதனைகளையும், ஆண்டவர் உடலில் இருக்கிற பலவீனங்களையும் எல்லாம் மாற்றி நல்ல சுகத்தை தார். தொடர்ந்து உங்களுடைய பணிகளையும் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய அவருக்கு பலத்தை தார். அக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் காத்துக்கொள்ளும் வழி நடத்து ராஜா. அன்புக்குரிய சாகு சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசைவெளி பயணத்தில் எங்களோடு வருகிற அவர்களுக்கு நல்ல சுகம் பெற ஜீவனை தந்து வழி நடத்தும். அடியனை எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த வருஷந்தி காலத்தில் ஆண்டவரை ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்கின்ற அந்த சிந்தனையை எங்கள் மனசுக்குள்ள நாங்கள் வைத்துக்கொண்டு ஆண்டவர் விரும்புகிற ஆராதனைகளை, ஆண்டவர் விரும்புகிற ஜபத்தை, ஆண்டவர் விரும்புகிற காணிக்கையை, ஆண்டவர் விரும்புகிற பாடல்களை பாடி நாங்கள் ஆண்டவரே உமக்கு மகிமையாக நன்றி செலுத்த நாங்கள் வாழ கர்த்தர் இந்த ஒரு சந்தி காலத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று எஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த நாள் முழுவதும் இறை பிரசனம் தங்கியிருக்கட்டும். கடுமையான வெயில் ஆண்டவரை தாக்கி கொண்டிருக்கிறது. தேவையானால் நல்ல மழையை தர வேண்டுமா கூட நான் ஜெபிக்கிறோம். கொடுத்து வருகிற மற்ற எல்லா மாநிலத்திலலாம் நிறைய மழை வருது ராஜா. எங்களுக்கு வரல, எங்களுக்கும் ஆண்டவரை மழையை வந்து இப்படி பூமியை நினைக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசனம் இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன்.